ஒன்றை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கடலில் சஞ்சரிக்கிற ஒரு படகை கர்த்தர் நிரப்பி, ஆமென், அந்த படகுல நிரப்பினது போதாத அளவில் இன்னும் வலையில மீதியா இருக்கிற ஒரு தன்மைகளை கண்டு கூட்டாளிகளை வரவழைத்து, ஃப்ரெண்ட்ஸ்களை வரவழைத்து அந்த படகையும் கர்த்தர் நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், இந்த இடத்தை நம்ம பார்த்தோம்னா இரண்டு கிரியைகள் நடக்கிறது. ஒன்னு, ஒரு படகை நிரப்பினா வலையில இப்பவும் மீதி இருக்கிறது. ஹலோ, கைகளை பார்த்து சொல்லுங்க, இன்னும் இந்த வலையில மீதி இருக்கிறது, இன்னும் போடுவதற்கு இடம் கிடையாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லல, இன்னும் போட இடம் கிடையாது. இன்னொரு படகை கைத்தட்டி கூப்பிடுறான். அந்த படகு வந்த உடனே ஆமென், பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, அமிழத்தக்க நிலையில அவற்றை கர்த்தர் நிரப்பினார். கேட்கிறீங்களா மஞ்சசால் கேட்கிறீங்களா? அமிழத்தக்க நிலையில கர்த்தர் நிரப்பினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல போகிறோம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு கிலோ கூடுனாலும் அந்த படகு முங்கி போயிரும். மக்களை புரியுதா? ஒரு மீனை கூடுனாலும் படகு முங்கி போயிருடா. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிறைவை கர்த்தர் தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். கையை உயர்த்தினாம் என்று சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தை பார்த்து, இந்த சபையை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறார். இங்க இருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிறார். கையை நீட்டி பார்த்தீங்கன்னா அந்த கையில ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. ஆமா, மாசத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்த நன்மையெல்லாம் கையில வந்து எங்க போச்சுன்னு தெரியாம வெறுமையா இருக்கிற சில கைகள் இந்த இடத்துல இருக்கிறது. வெறுமையா இருக்கிற சில குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறது. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் உன் வீட்டுல வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவர் குடும்பத்துல வந்திருக்கிறார். எரிகோவில் வந்த கர்த்தர், கடலின் பக்கமாக வந்த கர்த்தர், பெதஸ்தாவுக்கு முன்பாக வந்த கர்த்தர், லாசரு மரித்திருக்கிற கல்லறைக்கு முன்பாக வந்த கர்த்தர், வடக்கன்கோலத்தில் இன்னைக்கு இந்த சபையில், இந்த தேசத்தில் அவருடைய கரம் இருக்கிற கைகளை தாட்டி ஆமென் சொல்ல போகிறோம்.